So first find f dash, then you want to find the f. அப்ப டபுள் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்லிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் எஃப் டேஷ் தென் ஃபைண்ட் எஃப். அப்படிங்கும்போது நான் 61 ப்ராப்ளம் எடுக்கிறேன். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. சரியாப்பா? ஓகே சார். சால்வ் பண்ணலாம். எனி ஐடியா? அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி பார்க்கலாமா? ஓகே சார். 61 ப்ராப்ளம் நோட் பண்ணிட்டீங்களா? 61 ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன். அவன் கொடுத்தது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x, கமா எஃப் டேஸ் ஆஃப் 0 ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறான், எஃப் ஆஃப் 0 ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறான். அது நான் சரியாக பார்க்கல, இப்போ நான் பார்த்து என்ட்ரி பண்ணிடுறேன். 12x 1 2 1 2ன்னு கொடுத்துக்கிறான். எஃப் டேஸ் ஆஃப் 0 வந்து 1 ஆகும், எஃப் டபுள் டேஸ் எஃப் ஆஃப் 0 வந்து 2 ஆகும் கொடுத்துக்கிறான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண சொல்கிறான்? ஃபைண்ட் எஃப் டேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான், அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் எஃப்போட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறான். சரி, இப்போ பார்க்கலாமா? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் டைம் இன்டெகிரல் பண்ணுறோம். அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x இன்டெகிரல். இப்படி பண்ணால் நம்மளுக்கு மீனிங் இருக்குதா? மீனிங் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஐடியா, எஃப் டபுள் டேஸ்னுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, டி ஸ்கொயர் எஃப் பை டி எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12xன்னு எழுதுவீங்க. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவோட கான்செப்ட்னால இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கன்வெர்ட் பண்ணால் இதுதான் மீனிங். df by dx ஈக்குவல் டு 12x. கரெக்டுங்களா? ஐடியா புரியுதப்பா? டவுட் இருந்தால் கேட்டுங்க. அப்போ அது அகைன் சேம் ஐடியா. இது இங்கே மூவ் ஆகுமா? அப்போ என்னாச்சு? df by dx ஈக்குவல் டு 12x இன்ட்டு dx. கரெக்டாப்பா? இப்போ இன்டெகிரல் பண்ணுங்க. இப்போ இன்டெகிரல் பண்ண என்ன நடக்கும்? இன்டெகிரல் df by dx ஈக்குவல் டு இன்டெகிரல் 12x இன்ட்டு dx. இப்போ என்னாச்சு? இந்த இன்டெகிரல் டியும் கட் ஆனால் இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஆயிடும். df by dx வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே 12 கான்ஸ்டன்ட்டு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ப்ளஸ் சின்னு ஆகும். இதுவும் கட் ஆயிரும், இது 6ன்னு ஆகும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு வரும். சரியாப்பா? ஓகே சார். சரி, இப்போ என்ன கொடுத்துக்கிறான்? ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் 0 போடுப்பா, போட்டால் 1ன்னு வருதுங்கிறான். அப்படின்னு மீனிங் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் 1 வருதுங்கிறான். அப்போ அப்ளை பண்ணலாமா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படி அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? எஃப் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ எக்ஸுக்கு பதில் 0 ப்ளஸ் சி. இதனோட வேல்யூ என்ன சொல்லிட்டான்? 1ன்னு சொல்லிட்டான். அப்போ 1 ஈக்குவல் டு சி. கரெக்டாக எடுக்கண்ணு? 1 ஈக்குவல் டு சின்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம சிங்கிறத அப்ளை பண்ணுவோம். அப்போ என்னாச்சு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரல் எகெயின் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? df by dx ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1. எகெயின் சேம் ஐடியா. tf ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 dx. அப்போ இன்டெகிரல் பண்ணுறீங்க. இன்டெகிரல் tf ஈக்குவல் டு இன்டெகிரல் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. அப்போ என்னாச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் another c. கரெக்டாக எடுக்கண்ணே? இவனையும் சேர்றான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் சி. கரெக்டாப்பா? ஆமாம் சார். ஓகே, இது எஃப் ஆஃப் எக்ஸ் வித் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோடது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அட் எக்ஸ் ஈக்குவல் 0 போட போகிறோம். அட் எக்ஸ் ஈக்குவல் 0னா எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ 2ன்னு கொடுத்துக்கிறான். அவன் கொஸ்டினை கொடுத்துக்கிறான் நமக்கு. எக்ஸ் ஈக்குவல் 0னா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2ன்னு. அப்போ என்ன பண்ண போகிறேன்? டைரெக்டாக 2 ஈக்குவல் டு 0 கியூப் ப்ளஸ் 0 ப்ளஸ் சி. அப்போ என்ன சார்? சியோட வேல்யூ 2ன்னு ஆயிடுச்சு. சரியா தம்பி? ஆமாம். இந்த சிக்கு இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2. சி இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ரெண்டும் கேட்குறோம், ரெண்டும் கேன்சல் ஆகுதுங்க. 6x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் நம்மளுடைய எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ.
இது ரெண்டு தான் நம்ம கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ப்ராப்ளத்தோட ஆன்சர். இந்த கொஸ்டின் 61ஓட ஆன்சர். எனி டவுட்மா? இல்ல சார். இல்லை இல்லை இல்ல சார்.